நம்ம ஐயனார் துணை சீரியல் ஜாலியா போயிட்டு இருக்குங்க. நாளைக்கு வானதி நினைச்சபடியே சொந்தமா மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ண போறாங்க. ஒரு பக்கம் சோழன் நிலா ஹனிமூன் போறதெல்லாம் வேணான்னு சொன்ன பிறகு ஒன்னும் புரியாம குழம்பி போய் உட்கார்ந்துருக்காருங்க. கார்த்திகாவோட நிலைமை இந்த மாதிரி ஆனதுல இருந்து சேரனும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சேரன் கார்த்திகாவை பத்தி ஃபீல் பண்றதை நினைச்சு சந்தாவும் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. வாங்க வானதியோட மெடிக்கல் ஷாப் ஓப்பனிங் எப்படி நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோழன் நிலாவோட பிரச்சனை தெரியாம ஹனிமூன் போலாமான்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காரு. நிலா டென்ஷன் ஆகி ஹனிமூன்லாம் போக வேணாம் சோழன், அதெல்லாம் எதுக்கு, நான் ஏதாவது சொல்லியிருப்பேன், அதை போய் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு ஹனிமூன் போலாமான்னு வந்து கேக்குறீங்க, நானே என்ன பிரச்சனையில இருக்கேன் அது தெரியாம வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நிலா சோழனை பயங்கரமா திட்டிடுறாங்க. சோழனும் நிலா கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியா சோகமா போயிடுறாரு. நம்ம ஹனிமூன் போலான்னு என்னென்னமோ பிளான் பண்ணிலாம் இருந்தோமே, கடைசியில இவ இப்படி சொல்லிட்டாலே என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு குழம்பி போய் ஹால்ல உட்கார்ந்துருக்காரு. பாண்டியன் நாளைக்கு மெடிக்கல் ஷாப் ஓப்பனிங்காக எல்லா டெக்கரேஷன் பண்ணி முடிச்சுட்டு வானதியை கூப்பிட்டு வீட்டுல போய் விட்டுட்டு திருப்பி ஐயனார் வீட்டுக்கே வந்துடுறாருங்க. பாண்டியன் வந்து பாக்குறப்ப சோழன் ஹால்ல உட்காந்து தனியா புலம்பிக்கிட்டு இருக்காரு. பாண்டியன் என்னடா தனியா உட்காந்துருக்க அப்படின்னு கேக்குறாரு. சோழன் பாண்டியனை தரன்னு வீட்டுக்கு வெளியில அழைச்சிட்டு போறாருங்க. பாண்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன்டா அப்படின்னு சோழன் சொல்றாரு. என்னடா மறுபடியும் அன்னைக்கிட்ட தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டியா, இப்ப எல்லாரும் நான் காப்பாத்தணுமா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. அதெல்லாம் ஒன்னும் காப்பாத்த தேவையில்ல, நான் எந்த தப்பும் பண்ணல, ஒரு விஷயத்த பத்தி உன்கிட்ட பேசலான்னு வந்தேன், சரி விடு வேணாம் அப்படின்னு சோழன் சொல்றாரு. சரி சரி சொல்லு, என்ன விஷயம் பேசணும் அப்படின்னு சோழன்ட்ட பாண்டியன் கேக்குறாரு. அது இல்லடா பாண்டி, காலையில நான் வந்தேன், நிலா கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அப்ப நிலா என்னை ஹனிமூன் அழைச்சிட்டு போறீங்களான்னு கேட்டா. எனக்கு செம்ம ஜாலியா இருந்தது, நானே அதுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவளா கேட்ட பிறகு நானும் சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். எங்க போலான்னு கேட்டேன், நீங்களே சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா. சரின்னு சொல்லிட்டு நான் 4 இடம் தெரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட போய் ஹனிமூன் இந்த இடத்துக்கு போலாமான்னு கேட்டா. நான் எப்ப ஹனிமூன் போலான்னு சொன்னேன், நான் அது மாதிரி சொல்லவே இல்லை, அதெல்லாம் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. காலையில அவ தான் ஹனிமூன் போலான்னு சொன்னா, நைட்டு அவ தான் ஹனிமூன் வேணான்னு சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியலடா பாண்டி, நான் வேற ஹனிமூன் போலாம் இப்படி போலாம் அப்படி போலான்னு பல கற்பனையில இருந்தேன், எல்லாம் வீணா போயிரும் போல அப்படின்னு சோழன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு பாண்டியன் கிட்ட. பாண்டியன் சோழன் கிட்ட, டேய் சோழ, அவங்க எதுவும் டென்ஷனா இருக்க போறாங்கடா, நீ எந்த டைம்ல பேசுனேன்னு தெரியல, அவங்க ஏதாவது வேற டென்ஷன்ல இருக்கிறப்ப நீ எதுவும் சொல்லியிருக்க போற அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. சோழன் யோசிச்சு, ஆமாண்டா அவ ஏதோ ஆபீஸ் ஒர்க்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு சொல்லி புலம்பிட்டு இருந்தா, நான் அந்த டைம்ல தான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. அதுதான்டா தப்பு, ஏன்னா பொண்ணுங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் ஆகிட்டே இருக்கும், எப்ப எந்த மாதிரி இருப்பாங்கன்னு தெரியவே தெரியாது, நாம தான் பார்த்து கவனமா பேசணும் அப்படின்னு பாண்டியன் சோழனுக்கு அட்வைஸ் பண்றாருங்க. மூட் ஸ்விங்கா, அது என்னடா மூட் ஸ்விங்கு, அப்படிலாம் இருக்கா என்ன அப்படின்னு சோழன் கேக்குறாரு. ஆமாண்டா சோழா, அதெல்லாம் இருக்கு, பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் நார்மலாவே வரும். என்னைய எடுத்துக்க, ஒரு நேரம் வானதி நல்லா பேசுவா, திடீர்னு பயங்கரமா கத்துவா, அப்படியே திடீர்னு ஒரு பயங்கர ரொமான்டிக்கான ஆளா மாறிடுவா, நாமளும் அதுக்கேத்தாப்புல அடாப்ட் ஆயிக்க வேண்டியதான், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்டா சோழா அப்படின்னு பாண்டியன் சோழன்கிட்ட சொல்றாரு. டே பாண்டி, ஒரே காதல் குருவாயிட்டியடா, நான் எல்லாம் உனக்கு அட்வைஸ் கேட்கற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா அப்படின்னு சோழன் பாண்டியன்ட்ட சொல்றாரு. சரி விடு, என்ன பண்றது, நீ ஒண்ணு பண்ணு சோழா, நாளைக்கு நீ அண்ணிக்கிட்ட இதை கேட்டு பாரு, மேபி நாளைக்கு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்றாருங்க. அப்படியா சொல்ற, சரி நான் நாளைக்கு கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாளைக்கு வானதி மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்றாள், அதுக்கு எதுவும் வேலை இருக்குன்னு சொன்னி, அதெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சோழன் கேக்குறாரு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சுடா, நாளையில இருந்து வானதி மெடிக்கல் ஷாப்பை டேக் ஓவர் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. டே பாண்டி, எனக்கு ஒரு சந்தேகம், நான் கேட்கடா அப்படின்னு சொல்றாரு சோழன். கேளுடா, என்ன விஷயம் அப்படின்னு பாண்டியன் கேக்குறாருங்க. இல்ல வானதி சும்மா சும்மா கோவப்படுவா, எதுக்கு என்ன பண்றோங்கிறதே அவளுக்கு புரியாது, இவ்வளவு பெரிய மெடிக்கல் ஷாப் எல்லாம் எடுத்து ஒழுங்கா நடத்திடுவாளா, அவளுக்கு அதை பத்தி அனுபவம் இருக்கா அப்படின்னு சோழன் கேக்குறாருங்க. பாண்டியன் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காரு, என்ன சொல்றதுன்னே தெரியாம இருக்காரு. அதை நினைச்சாதான்டா எனக்கே பயமா இருக்கு, அவளுக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ சொல்றதுதான் சரின்னு யோசிப்பா, சுத்தி இருக்க மத்த விஷயத்த எந்த பத்தியும் யோசிக்க மாட்டா, மாசம் மாசம் 10,000 ரூபாய் வாடகை கொடுக்கணும், அது இல்லாம அட்வான்ஸ் 1,00,000 ரூபாடா, அதான் இவெல்லாம் பொறுப்பா இருப்பாளான்னு தெரியல, பொறுப்பா இருப்பான்னு நம்புறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. அட்வான்ஸ் 1,00,000 ரூபாய் எப்படா ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி சோழன் கேக்குறாரு. நான் ரெடி பண்ணல, நான் கேட்டு பார்க்கலாம் தான் இருந்தேன், வானதி அவங்க அப்பா கிட்ட கேட்ட, அவளோட கல்யாணத்துக்காக வச்சிருந்த நகையை அடகு வச்சு 1,00,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அந்த நகையை இவ்வளவுதான் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க, பொறுப்பா அந்த நகையை மீட்டிட்டானா தேவல அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாருங்க. டே பாண்டி, அவ அவசரப்பட்டு ஏதாவது முடிவெடுப்பா, நீ கொஞ்சம் கூட இருந்து பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சோழன் அட்வைஸ் பண்றாருங்க. காலையில எல்லாரும் மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்றதுக்காக வீட்ல இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. சோழன் நிலாவும் 2 பேரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. வானதியோட அப்பா அம்மா எல்லாருமே மெடிக்கல் ஷாப்புக்கு வர்றவங்களை வரவேற்கிறதுக்காக காலையிலேயே மெடிக்கல் ஷாப் போயிடுறாங்க. முதலா வானதியோட அப்பா அம்மா வானதி பண்ற விஷயத்துக்காக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
சோழனோட ஃபேமிலியில எல்லாரும் வானதியோட மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்றதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாரையுமே சீக்கிரம் வந்துருங்க, நான் கொஞ்சம் முன்னாலே போயிடுறேன், எனக்கு சில கொஞ்சம் வேலைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு கிளம்பிடுறாருங்க. மெடிக்கல் ஷாப்ல வானதியோட அம்மா அப்பா பாண்டியனா வாங்க தம்பியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வானதியோட அப்பா பாண்டியன் கிட்ட, தம்பி நீ தான் வானதி கூட இருந்து இதையும் பொறுப்பா பாத்துக்கணும். அவன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஆனா அவ விருப்பப்பட்டானுங்கிறதுனாலதான் நகையை அடகு வச்சு பணத்தை கொடுத்தேன். ஆனா இருந்தாலும் அவன் மேல எனக்கு பயம் இருக்கதான் செய்யுது. எந்த நேரத்துல என்ன முடிவு எடுப்பான்னு எங்களுக்கே தெரியாது. எந்த முன்னணுவுமே இல்லாம இப்படி ஒரு மெடிக்கல் ஷாப்பை எடுத்து நடத்த போறா, அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் தொழில் பண்றது செட் ஆகும்னு சொல்ல முடியாது இல்ல, அதுக்காக தான் தம்பி சொல்றேன். எனக்கு வானதியை நினைச்சா ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, அதே ஒரு பக்கம் ரொம்ப பயமாவும் இருக்கு. எப்படியாவது சம்பாரிச்சு அந்த நகையை மீட்டுட்டானா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வானதியோட அப்பா சொல்றாருங்க. பாண்டியன் வானதியோட அப்பா அம்மா கிட்ட, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, வானதி அதெல்லாம் கரெக்டா இருப்பா, அவளுக்கு பிடிச்ச விஷயத்துல அவ ரொம்ப கரெக்டா இருப்பா. இந்த மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ணணுங்கிறது அவளோட ஆசை தான், அதனால இதை எப்படியாவது ஒழுங்கா நடத்துவா தான் நம்புறேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் வானதி கூட தான் இருப்பேன், நான் பாத்துக்கிறேன், அப்படி ஒன்னும் வானதியை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. வானதியோட அம்மா பாண்டியன் கிட்ட, தம்பி அவளை எங்களாலே சமாளிக்க முடியாது, அவளுக்கு பொறுமை நிதானமே கிடையாது, எந்த நேரத்துல என்ன முடிவெடுப்பான்னு அவளுக்கே தெரியாது, அதனால நீ தான்ப்பா அவளை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வானதியோட அம்மாவும் சொல்றாங்க. சரிம்மா நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியட்டும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாருங்க. எல்லாரும் மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்றதுக்காக மும்முரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்றதுக்காக நிலாவும் சோழனும் 2 பேரும் ஜோடியா வந்து இறங்குறாங்க. வானதியோட அப்பா அம்மா 2 பேரும் நிலாவை போய், வாமா வாமா நீ வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நிலாவை உள்ள அழைச்சிட்டு போறாங்க. நிலாவும் சோழனும் மெடிக்கல் ஷாப்பை சுத்தி பாக்குறாங்க. பரவாயில்ல, நான் கூட சின்ன மெடிக்கல் ஷாப்பா இருக்குமோன்னு நினைச்சேன், இவ்வளவு பெரிய மெடிக்கல் ஷாப்பா இருக்கு, சூப்பர்ல அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வானதி நிலாவை பார்த்த உடனே, அக்கா வாங்க அப்படின்னு சொல்லி நிலாவை கூப்பிடுறாங்க. வானதி மெடிக்கல் ஷாப் ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்ல பெரிய மெடிக்கல் ஷாப்பா இருக்கு, நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. தேங்க்ஸ்க்கா, உட்காந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி நிலாவை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. வானதியோட ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியனோட ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே மெடிக்கல் ஷாப் ஓப்பனிங்காக எல்லாருமே வராங்க. பாண்டியன் வானதியோட அப்பா அம்மா கிட்ட, எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், கடையை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வானதியோட அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க. வானதியோட அப்பா அம்மா ரிப்பன் கட் பண்றதுக்காக கத்திரிக்கோல் எடுத்துட்டு வர்றாங்க. ரிப்பனை யாரை கட் பண்ண சொல்லலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வானதிக்கு அவங்க கடை ரிப்பனை அவங்க கட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஏற்கனவே பாண்டியனோட மெக்கானிக் ஷாப்புக்கு அவங்க கட் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்க. ஆனா எல்லாரும் குடும்பமா சேர்ந்து கட் பண்ணப்ப வானதி பயங்கரமா ஏமாந்துட்டாங்க. அதனால செம்ம கோவத்துல இருந்தாங்க. பாண்டியன் வானதி தன்னோட மெடிக்கல் ஷாப் ஓப்பனிங்க்கு என்ன பிரச்சனை பண்ணாங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. யாரை கட் பண்ண சொல்லலாம், நிலானியை கட் பண்ண சொல்லலாம், ஆனா வானதிக்கு நிலானி பேச்சை எடுத்தாவே பிடிக்காது. ஏற்கனவே நம்ம கடைக்கு அவ ஓபன் பண்ணணும்னு நினைச்சா, ஆனா எல்லாரும் ஓபன் பண்ணதுக்கு பயங்கரமா கோச்சுக்கிட்டா. பேசாம வானதியே கட் பண்ண சொல்லிடலாம், அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து வானதியோட அம்மா நிலாவை பார்த்து, நிலா நீ வாமா, நீ வந்து கட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே வானதிக்கு சமக்கம் வருது, வானதியோட முகமே மாறி போயிருச்சுங்க. இவங்க வந்தாலே இதான் பிரச்சனையா இருக்கு, என்னோட கடைக்கு நான் தானே ஓபன் பண்ணுவேன், இவங்க எதுக்கு கட் பண்ணணும், இவங்க என்ன செலிபிரிட்டியா, எதுக்காக இவங்களை எப்போ எல்லாரும் இப்படி தாங்குறாங்க, எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது இவங்கள பார்த்தாவே அப்படின்னு சொல்லி வானதி மனசுக்குள்ள பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிலா ரிப்பனை கட் பண்றதுக்கு பயங்கரமா தயங்குறாங்க. ஏன்னா நிலா வானதியோட முகம் மாறி போனதை கவனிச்சுட்டாங்க. அம்மா நான் வேணாமா, வானதியே கட் பண்ண சொல்லுங்க, வானதியோட கடைக்கு வானதியே கட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும், நீங்க வானதியே கட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு வானதி அம்மா கிட்ட சொல்றாங்க. நிலாவே இப்படி சொன்ன பிறகு வானதியோட முகம் மாறிடுச்சுங்க. வானதி அப்படியே அமைதியாவே நிக்கிறாங்க. நிலா ரிப்பனை கட் பண்றதுக்கான கத்திரிக்கோலை வானதி அம்மா கிட்டே இருந்து வாங்கிட்டு வந்து வானதி கையில கொடுக்குறாங்க. வானதி நீயே கட் பண்ணு, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கடையை ரெடி பண்ணிருக்கீங்க, உன்னோட கடை அது, நீ கட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும், நீயே கட் பண்ணு அப்படின்னு சொல்லி நிலா வானதி கிட்ட கத்திரிக்கோலை கொடுக்குறாங்க. நிலாவே இப்படி சொன்ன பிறகு வானதிக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கில்ட் உருவாக ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம அவசரப்பட்டு இவங்களை திட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வானதி ரிப்பன் கட் பண்ற கத்திரிக்கோலை வாங்கிட்டு சந்தோஷமா ரிப்பனை கட் பண்றாங்க. ஒரு வழியா சந்தோஷமா மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ணிட்டாங்க. வானதி வந்திருந்த எல்லாருமே எல்லாருமே பாராட்டுறாங்க. வானதி காலேஜ் முடிச்ச கையோட பிசினஸ் மேன் ஆயிட்ட, பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாழ்த்து சொல்றாங்க. நிலாவும் வானதி கிட்ட, ஆமா வானதி சூப்பர், காலேஜ் முடிச்ச உடனே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதெல்லாம் எல்லாருக்கும் அமையாது,
உனக்கு அமைஞ்சிருக்கு, ரொம்ப சூப்பர், நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி விஷ் பண்றாங்க. எல்லாருமே ரொம்ப வாழ்த்து சொன்னோனையும் வானதி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. பாண்டியனும் ரொம்ப ஹாப்பியா இருக்காருங்க. ஒரு வழியா பிரச்சனை இல்லாம முடிஞ்சிருச்சு. பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.